அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நாம தியான நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு ரெண்டாவது வாரம். ரெண்டாவது வாரத்துல நாம இன்னைக்கு 5வது நாள் இருக்கோம். நாம இன்னைக்கு நம்ம 5வது நாள்ல நாம இருக்கோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனநலம் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். அதாவது நாம் தியானம் செய்யும் போது மனநலம் நமக்கு எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நாம வழக்கமான முதல்ல நாம இந்த மனநலத்தை பற்றி தெரிந்து கொண்ட பின் நமக்கு வழக்கமான தியானம் செய்ய போகிறோம். தியானத்துக்கு அடுத்து நமக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூமுக்கு நம்ம போக போறோம். அதாவது நம்ம மொத்தமாக இப்ப நம்ம இப்படி இருக்கும் பொழுது நாம அதுல இருந்து சின்ன சின்ன ஒரு குரூப்பாக நம்ம பிரிந்து கொண்டு அந்த சின்ன குரூப்ல இருந்து நாம நம்ம சின்ன குரூப்பாக பிரிந்து அதுல நாம 2 குரூப்பாக இருக்க போறோம். இந்த 2 குரூப்ல ஒரு குரூப்ல ரத்னவேல் சார் இருப்பாரு, இன்னொரு குரூப்ல நான் இருப்பேன். அதாவது உங்களுடைய தியான அனுபவங்களோ இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இன்னும் நீங்க எதையாவது பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரேக் அவுட் ரூம்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவே நாம உடலை பற்றி பார்த்தோம். உடல் எப்படி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனமும் அதுல ஒரு பங்காக இருக்கு. rather முக்கியமான பங்காக மனம் இருக்கு. அந்த மனத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நேத்து நாம உணர்ச்சிகள் அப்படிங்கறது உணர்ச்சி நுண் அறிவு, அதாவது உணர்வுகளை சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எமோஷனல் கோஷன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆற்றலை நம்ம நமக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 3 வகையான மூலங்களிலிருந்து நமக்கு சக்தியானது வருகிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம மனநலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒண்ணு. ஏன்னா மனம் நமக்கு சரியாக இருக்கும் போதுதான் நாம நம்மளை சரியாக நம்மளை கொண்டு போக முடிகிறது வாழ்க்கையில. ஏன்னா நமது எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நமது வாழ்க்கை அமைகிறது. அது எண்ணங்களை போல வாழ்க்கை தான் நமது வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம 5 பகுதிகளாக ஆனவர்களாக இருக்கிறோம். உடல், மனம், புத்தி, அப்புறம் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட மனித உணர்வு. அதுக்கப்புறமா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது உலகளாவிய பிரஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 5ஆல நாம ஆகியிருப்போம். நம்ம தியானம் ரெகுலராக பண்ணும்போது நமது மனமானது பல வகையிலே சீர்திருத்தப்படுகிறது. ரெகுலேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பளபளப்பா நல்ல ஒரு மினுக்கக்கூடிய மெருகேற்றிய ஒன்றாக இந்த தியானம் நமக்கு மாற்றுகிறது. ஏன்னு கேட்டோம்னா நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புள்ளியில மட்டும் கவனம் செலுத்துறது அப்படிங்கிற அளவுக்கு எந்த வேலையை எடுத்தாலும் நம்ம அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு திறமை நமக்கு வருகிறது. அப்புறமா நம்முடைய நினைவு, அதாவது மெமரி அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே நீண்ட காலத்துக்கு வர மாதிரி நமக்கு இந்த தியானமானது நமக்கு உதவுகிறது. அதை நீண்ட நாள் நினைவு, அதை லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மெமரியை இது இன்க்ரீஸ் பண்றது. அது மட்டும் இல்ல, நமக்கு படிக்கணும்னா ஃபாஸ்டா படிக்கிறதுக்கோ இல்ல நல்ல புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பல வகையான நமக்கு திறன்களை இந்த தியானம் நம்ம செய்யும் போது நமக்குள்ளே நமது மனதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம இன்னும் நம்ம மேல மேல உயர்ந்து கொண்டே போகிறோம் இந்த தியானம் செய்யும் போது மனத்தளவில. அப்படி மனமானது நம்மளை வளர்ந்த மனமாக மாற்றுகிறது. இந்த தியானம் ஒரு ஆரோக்கியமான மனமாக நமக்கு மாற்றுகிறது. அப்படி வளர்ந்த மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதற்கு ஒரு நிகழ்வையோ ஒரு இதையோ எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது வளர்ந்த மனம் அப்படிங்கிறது வரும்போது
நமக்கு ஒண்ணு புரியுது, எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டாக வேறுபாடு பண்ண முடியறது. இல்ல நம்ம வந்து இது சரியா இருக்குமா இது வந்து தப்பா இருக்குமான்னு நம்ம நம்ம போட்டு ஒண்ணு குழப்பிக்கிறது, இல்லைன்னா நம்ம வேற யார்கிட்டயார் போய் கேட்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம சரி எது தவறு எது அப்படிங்கிறது நம்ம புத்தியானது நமக்கு கருத்தை எடுத்து கொடுக்கறது. அடுத்தது வந்து நம்ம எந்த முடிவுகளை எடுத்தாலுமே நாம வந்து நல்ல ஒரு தெளிவா அப்படி கிளாரிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல தெளிவா நம்மளால வந்து அந்த முடிவுகளை எடுக்க முடிகிறது. அந்த மாதிரி எடுக்க முடிகிறது காரணம் ஒரு நமது வளர்ந்த மனமாக இருக்கும். அந்த வளர்ந்த மனம் மட்டும் அப்படி மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு உண்மையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது எண்ணங்கள் என்ன இருக்கோ அந்த எண்ணங்கள் அனைத்துமே தான் நம்முடைய வாழ்க்கை. எண்ணங்கள் அனைத்தும் தான் நம் வாழ்க்கை. நமக்கு வாழ்க்கை வாழறதுக்கு வந்து அறிவு தேவை. அறிவு இல்லாம நமக்கு வந்து எதையுமே செய்ய முடியாது. அதனால அறிவு நமக்கு தேவை. ஆனா அந்த அறிவானது ஒரு எண்ணங்களிலிருந்து நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட எண்ணமானது நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு வலிமை வாய்ந்த எண்ணமாக இருக்கணும். ஒரு அற்புதமான எண்ணமாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களாக இருக்கணும். அப்படி அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய அறிவும், அதனால நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையும் வந்து நமக்கு மாறுகிறது. இப்போ வந்து நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம போய் அப்படி கார் வாங்க மாட்டோம் இல்லையா? எந்த கார் எங்க இருக்கு? முதல்ல நம்ம வந்து எ அது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தேடுவோம். எத்தனை வகையான கார்கள் இருக்கு? பிஎம்டபிள்யூ இருக்கு, மெர்சிடஸ் பென்ஸ் இருக்கு, இந்த ஸ்விஸ் இந்த மாருதியிலேயே பல வகை மாடல்ஸ் இருக்கு. இப்படி எல்லாத்தையுமே எடுத்து முதல்ல நம்ம அங்க அதோடைய பத்தி தேவையான தகவல்களை சேகரித்து, அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை பத்தி ஒவ்வொரு கார்ல என்ன இருக்குன்னு நம்ம வந்து நான் ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறமா அந்த காரை வாங்கி அந்த கார்ல உட்காந்து நம்ம போகிறோம். இந்த மாதிரி இந்த எந்த ஒண்ணுமே நம்ம முதல்ல ஒரு எண்ணம் நம்ம கார் வாங்கணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் படிப்படியாக வரக்கூடிய ஒன்றுகள். அப்படி படிப்படியாக நமக்கு வர்றது வந்து கோர்வையாக வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு அனுபவத்தை வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிக்கிறோம். இப்ப வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்வு ஒரு சமசமமான ஒண்ணு. அதாவது வந்து அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நடுநிலையான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து நாம அதற்கு எப்படி வந்து அர்த்தம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அர்த்தம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம வந்து அதை வந்து மகிழ்ச்சியாக ஏத்துக்கிறோமா, இல்ல சோகமாக அது இருக்கா, இல்ல அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா, இல்ல நமக்கு பயன் அற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். இப்ப வந்து நான் வந்து உதய்பூர்ல இருந்தேன் கொஞ்ச நாள். அப்படி உதய்பூர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு தனி வழக்கம் இருக்கும். என்னன்னு கேட்டேன்னா, இப்போ 30 வருஷமோ 25 வருஷமோ ஒருத்தர் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய நாள், ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா, அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய நாளை வந்து அவங்க வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது அன்னைக்காக இருக்கலாம், இல்ல ஒரு 2, 3 நாள் கழிச்சு, இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே இருக்கலாம். அந்த ஒரு வாரத்துக்குள்ள பண்றது வந்து எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு டின்னர் கொடுக்குற மாதிரி பெருசா எல்லா ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க உறவுக்காரர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு கார்டனை இன்வைட் பண்ணி நல்ல ஒரு பெரிய வந்து ஒரு விருந்தாக அதை அவங்க கொடுப்பாங்க. அப்படி விருந்தாக கொடுக்கும்போது வந்து முதல்ல பாக்குறவங்க நான் கூட பார்த்தேன், என்னடா அது அவங்க வந்து எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க, இதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம், இருக்கிற பணம் போதுமா போதாதா, இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி வந்து இவங்க வந்து அந்த வேலையை விட்டு ஓய்வு எடுத்து கொண்டது வந்து ரிட்டையர் ஆனது வந்து இவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்றாங்களே உற்சாகமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, அங்க இருக்கவங்க சொன்னாங்க, இவ்வளவு வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பின்னாடி இனிமேல வாழக்கூடிய வாழ்க்கை வேறையாக இருக்கணும், வந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்த வாழ்க்கைக்கு அவங்க போகணும். அதனால இதை வந்து நம்ம நல்லபடியா வந்து கொண்டாடிட்டு போனோம்னா அடுத்த இதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு நிகழ்வு. அந்த ஊர்ல வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்கிறது ஒரு நிகழ்வு, இல்லைன்னா ஒரு பழக்கம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த நிகழ்வை வந்து நம்ம எப்படி பாக்குறோம்? ஒண்ணு வந்து இப்படி பாக்குறோமா, இல்லைன்னா ஐயோ நமக்கு பணமே பத்தாத நேரத்துல இவ்வளவு செலவழிச்சிட்டாங்களே, இனிமேல் இவங்க எப்படி பண்றாங்க, இது தேவையான ஒன்றா
அப்படிங்க கூட யோசிக்க முடியும். அதாவது ஒண்ணுத்துல வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு பயனுள்ளதாக, நம்ம இதை எடுத்துட்டு மத்தவங்களுக்கு கூட நம்ம சொல்லலாமே! இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே! அதாவது ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம கொண்டாடிட்டு, இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம். அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கை என்னடா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு சில இந்த மாரி அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். நாம அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? எப்படி அதுக்கு அர்த்தம் குடுக்கிறோம்? அப்படிங்கிறது தான் ஒண்ணு பயனுள்ளதாக இருக்கா? இல்ல பயனற்றதாக இருக்கா? இல்ல இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா? இல்ல வந்து இது ஒரு சோகமான நிகழ்வா? இல்ல தேவையில்லாத ஒரு நிகழ்வா? அப்படிங்கிறத வந்து நமது மனமானது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. அதாவது நல்ல ஒரு வளர்ந்த மனமானது எல்லாத்துலயுமே வந்து என்ன ஒரு கத்துக்கலாம்? என்ன ஒரு அதுல நல்லது இருக்கு? எப்படி இது நம்மள இணைத்துக் கொண்டு போகும்? அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வளர்ந்த மனமானது நமக்கு வந்து வழிகாட்டுது. அப்படி வந்து வளர்ந்த மனத்தை நம்ம தினம் செய்யக்கூடிய ஆனாபானசதி தியானம் நமக்கு கொடுக்கிறது. அதே மாரி வந்து இன்னொன்னு நம்ம ஒரு ஒரு உதாரணத்த பார்க்குறோம். அதாவது வந்து நல்லா பணம் போட்டு, நல்லா வந்து பிசினஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு விருப்பமான பிசினஸ் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நல்லா பிசினஸ் நடக்கும்போது திடீர்னு ஒரு சரிவு வர்றது. பிசினஸ்ல வந்து சரிவு வர்றதும், உயர்றதும் ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கு. அப்படி வந்து இந்த சரிவு வருகிறது. அப்படி சரிவு நமக்கு வருது. அந்த மாரி சரிவு வரும்போது, அந்த சரிவை நம்ம எப்படி சந்திக்கிறோம்? இந்த சரிவை வந்து, ஐயோ! இது வந்து ஒரு தோல்வி ஆயிடுச்சா? நமக்கு வந்து இது ஃபெயிலியரா முடிஞ்சு போச்சா? இந்த பிசினஸ வந்து ஏன் இப்படி ஆகுது? இனிமேல நம்மளால இந்த பிசினஸ பண்ண முடியாதா? எதுக்காக மத்தவங்க பிசினஸ் எல்லாம் நல்லா தழைக்குதே! இதுல ஏன் அப்படி போயிடுது? அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் உண்டு. ஏன்னா நம்ம தியானம் பண்ணும்போது, இதே ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். முதல்ல என்ன பார்க்குறோம்? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து, நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய உணர்வுகளும் தான் வந்து நமது எதார்த்தத்தை வந்து உருவாக்குகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. நம்முடைய எதார்த்தத்தை வந்து இவைகள் தான் உருவாக்குகின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது எப்படின்னு கேட்டா, அது வந்து இப்ப நம்ம வந்து சரிவு வருதுங்கிறது வந்து நம்ம யோசிச்சிருக்கோமா? இப்ப யோசிச்சோமா அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் நமது மனதுக்குள்ள அந்த மாரி உணர்வுகள் இருக்கலாம். அந்த உணர்வுகள் வந்து என்னைக்கோ அப்படி ஆகி, இத வந்து நமக்கு இந்த மாரி ஒரு நிகழ்வாக நமக்கு வந்திருக்கு. ஓகே. இது வந்து நம்ம ஒத்துக்கிறோம். இந்த மாரி நம்மளோட கிரியேஷன்ல நமக்கு எங்கோ அங்க வந்திருக்கும். இல்லன்னா நாம வந்து செய்ய வேண்டிய சில வேலைகள் வந்து அதுல கரெக்ட்டாக செய்யலையா? அப்படிங்கிறதையும் நாம வந்து கண்டுபிடிக்கிறோம். எப்படியும் அது ஆயிருக்கலாம். அந்த மாரி சரிவு வந்திருக்கலாம். இல்ல வெளிய இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன் சரியா இல்லையோ? அப்படிங்கிறதுல நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அது ஒண்ணு. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நம்ம ப்ராடக்ட் போகலையா? இல்ல டிமாண்ட் இதுக்கு குறைச்சலா இருக்கா? இதை பத்தியும் நாம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். 2வது நடந்ததை வந்து நாம வந்து எடுத்துக்கொள்கிறோம். அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓ! இது இப்படி நடந்து விட்டது. சரிவு வந்து விட்டது. இந்த சரிவ வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த சரிவை அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறோம். 3வது அந்த அக்செப்ட் பண்ணின பின்னாடி அத வந்து எப்படி வந்து நாம வந்து சரி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சரி எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படி ஓகே இந்த மாரி ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாமா? இத வந்து இங்க தேடலாமா? இல்ல லோன் தேடலாமா? இல்ல இதோட இன்னும் இந்த ப்ராடக்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணத்த போட்டு அதிக குவாலிட்டி அதிகமா கொடுக்கலாம். அப்படி பல வகையான எண்ணங்களை பல வகையாக நம்ம வந்து அத யோசிச்சு நம்ம வந்து ம இதுலருந்து எப்படி வெளிய வர்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிப்போம். அது மட்டுமல்ல, நமக்கு என்ன ஆசைகள் இருக்கோ, என்ன இலக்குகள் இருக்கோ, அந்த இலக்குகளை வந்து நம்ம கையில கொண்டு வரதுக்காக நமக்கு தேவையாக இந்த தியானம் வந்து உதவுகிறது. எப்படின்னு கேட்டா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது நமது இலக்குகளையோ, நமது ஆசைகளையோ நம்ம கிட்ட வந்து ஈர்ப்பு பட்டு நம்மட்ட கொண்டு வர்றது. அதாவது அட்ராக்ட் பண்ணி நம்ம அத நம்ம கையில கொண்டு வரோம். ஸோ அந்த மாரி வந்து ஒரு நுட்பம் இருக்கா? அந்த மாரி ஒரு அ அ ஃபெசிலிட்டி இருக்கா? அந்த மாரி கூட ஒண்ணு இது ஒரு கான்செப்ட் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும்போது, நாம வந்து அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷன பத்தி நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா புத்தா சிஓல நெறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கு. சந்திரா சார் பண்றாரு. அந்த மாரி இங்க இருக்கு. ஓ! இத நம்ம கத்துக்கிட்டா, நமக்கு என்ன தேவையோ, என்ன ஆசை இருக்கிறதோ, என்ன இலக்குகள் இருக்கிறதோ, அந்த இலக்குகளுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அடுத்த வாரம் நீங்க பார்ப்பீங்க. அதை எல்லாமே நம்ம எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது அடுத்த வழி ஒண்ண கண்டுபிடிப்பீங்க.
அதுக்கும் இந்த தியானம் வந்து நமக்கு கை கொடுக்கிறது. எல்லாத்துக்கும் மேலேயாக கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, இந்த பிரபஞ்ச ஆற்றலானது என் கூட இருக்கு, கண்டிப்பாக அது நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தொடர்பு நமக்கு வருகிறது. ஏன்னா நம்ம தியானம் பண்ணும்போது தினமுமே கண்ணை மூடி கையை கோர்த்து நம்ம மூச்சை கவனித்து கொண்டு நம்ம அந்த வெற்றிடத்துக்கு போயிட்டு, வெற்றிடத்திலிருந்து நாம வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நாம வந்து தினமும் தொடர்பு கொள்கிறோம். அப்படி தொடர்பு கொள்ளும் போது நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்ச ஆற்றல் இன்னைக்குமே நமக்கு வழிகாட்டும். அதனால வந்து நாம வந்து இந்த தியானத்தை வந்து செய்யலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யலாம். தனியாக 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இதற்கு என்ன தேவை அப்படிங்கறது குறித்து நாம தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அதாவது நம்ம எந்த நேரத்திலுமே நம்ம தனியாக இல்லை, ஒரு கஷ்ட காலத்துல கூட தனியாக இல்லை, அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம கூட இருக்கு, நமக்கு வழி வகுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம மனதானது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஒண்ணு நடந்து போயிடுது, நடந்ததை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வழியை வந்து எப்படி வெளியே வருதுங்கிறது தேடிக்கிறோம். வெளியே வருதுங்கிறது தேடுறதும் இல்லாமல் நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பிரபஞ்சமானது நமக்கு வழிகாட்டும், இந்த பிரபஞ்சத்து ஆற்றலோடு நம்ம போய் சேரணும்னா நம்ம தியானம் தினமும் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இது நடக்கும். நம்ம தனியாக இல்லை, நம்மளோட யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய நம்பிக்கையானது நமது மனதுக்குள்ள உருவாகிறது. ஏன்னா நம்ம தியானம் எந்த ஒரு நம்பிக்கையும் நம்ம மாற்றணும், கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஆழ் மனதுல கொண்டு போய் போட்டாதான் மாற்றங்கள் கொண்டு வந்தால்தான் அது நமக்கு முடியும். அதனால நம்ம தியானம் செய்யும் போது நம்ம ஆழ் மனதுக்கு சென்று ஆழ் மனதுல நமக்கு நம்பிக்கைகள் என்ன தேவையோ அதை மாற்றக்கூட முடியும். அதாவது நம்பிக்கைகளை வந்து அஹ் அந்த ரீப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திரும்பி நம்ம புதுசாக ஒரு ஒரு நம்பிக்கை உள்ள போடக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த மனமானது, இந்த தியானமானது மனத்துக்குள்ள நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. ஸோ மனநலம் அப்படிங்கிறது வந்து தெளிவான மனநலமானது எந்த ஒரு இதையும் ஆரோக்கியமான நிலையில் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு 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 ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதாக அந்த மனமானது நமக்கு பார்க்கிறது. அதாவது பாசிட்டிவா பார்க்குது. அடுத்தது என்ன பண்றது, இது எல்லாமே நமக்கு தியானம் பண்ணும்போது நமக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள். இப்படி வரும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றங்கள் வரும்போது நமது மனமும் ஆரோக்கியமாக ஆகிறது. ஸோ அதனால வந்து நம்முடைய மனநல வாழ்வை எப்படி வேணா சொல்லலாம், இந்த தியானமானது நமக்கு கொடுக்கிறது. இப்ப வந்து நாம எல்லாரும் இந்த மாதிரி மனநலத்தை கொடுக்கக்கூடிய தியானத்தை வந்து நாம வந்து இப்போ உள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம தியானத்துக்கு செய்யலாம். நம்ம பண்ணக்கூடிய தியானம் ஆனாபானசதி தியானம். இந்த தியானத்துக்கு வந்து நமக்கு இந்த தியானத்துக்காக வந்து நாம வந்து கீழேயோ இல்ல சேர்லயோ கம்ஃபர்டபுளா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு கண்களை மூடி, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா ஸ்பெக்ஸை கழட்டிட்டு நாம நமது இயல்பான நார்மலான வழக்கமான மூச்சை வந்து நாம வந்து கவனிக்க போகிறோம். இதுல வந்து நாம வந்து முதல்ல பண்ணக்கூடியது வந்து இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல். அடுத்தது வந்து நாம வந்து மூச்சு விழிப்பு நிலை தியானத்தை பண்ண போறோம். அடுத்தது வந்து நம்ம நன்றி தெரிவிக்க போகிறோம். கண்களை மூடி கைகளை கோர்த்து முதலில் உங்கள் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுங்க. தலையிலிருந்து கால் வரை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க.
இப்போ உங்க ஒரு கையவோ 2 கையவோ எடுத்து உங்க இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளவும். உங்க இதயத்தின் மேல் வைத்துக்கொண்டு உங்களது இதய துடிப்பை உணருங்கள். உங்கள் இதயத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நொடி கூட நம்மை கைவிடாத அந்த இதய துடிப்பை உணருங்கள். இதயத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நினைத்து கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சியான ஒரு நினைவை நினைத்து கொள்ளும் போது அந்த உணர்வை உங்கள் உள்ளத்திலே நிரப்புங்கள். அந்த மகிழ்ச்சியான நாள் உங்க பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை காலேஜில் நீங்க டிகிரி வாங்கின நாளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உள்ளத்தை, இதயத்தை இந்த உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புங்கள். இப்போது உங்கள் கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து அடிமேல் வைத்துக்கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான மூச்சை கவனியுங்கள். நினைவலைகளை அமைதிப்படுத்தி, எண்ண அலைகளை அமைதிப்படுத்தி எண்ணமற்ற ஒரு நிலைக்கு நாம் செல்கிறோம். நமது மூச்சை நாம் கவனிக்கும் பொழுது நமது எண்ணங்கள் குறைகின்றன. நாம் வெற்றிடத்துக்கு செல்லுகிறோம்.
நமது மூக்கின் நுனிக்கும் புருவங்களுக்கும் இடையில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்து உங்கள் இயல்பான சுவாசத்தை கவனிக்கவும். வலுக்கட்டாயமாக சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டாம், வெளியவும் விட வேண்டாம். எப்பொழுதெல்லாம் சிந்தனைகள் வருகின்றது என்று தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மீண்டும் மூச்சிற்கு கொண்டு வரவும். கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அத்தனையும் மறந்து விடுங்கள். உங்களை நீங்களே மறந்து விடுங்கள். ஆனால் நம் கவனம் மட்டும் உச்சின் மேலே.
ஒன்றாகுங்கள். நமது உடலில் பரவும் அந்த பிரபஞ்ச சக்தியை உணருங்கள். மூச்சோடு ஒன்றாகி ஆழமாக செல்லுங்கள். தியானத்தில் ஆழமாக செல்லுங்கள்.
The longer you stay aware of this emptiness,
நாம் நன்றி தெரிவிக்கும் தருணம் வந்துவிட்டது மாஸ்டர்ஸ். நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்து இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கும் நமது அன்பு பெற்றோர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவை கொடுத்த ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் நன்றி. நம்முடன் இணைபிரியாமல் நமது பிரதிபலிப்பாக இருக்கும் நமது உறவினர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். நமது வாழ்வில் உதவிய பல இதயங்களுக்கும் நன்றி. இந்த உலகில் வாழும் மரம், செடி, கொடி, உயிரினங்கள் நம்மோடு இணைந்தவை அவைகளுக்கும் நன்றி. நமது வாழ்க்கையை செழிப்படைய வைத்த அத்தனை பொருள்களுக்கும் நன்றி. இறுதியாக நமக்கு நாமே நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த தியானத்தை, இந்த நேரத்தை நமக்காக நாம் எடுத்துக்கொண்டதற்கு இந்த தியானம் எப்படி இருந்தது? எந்த காட்சியை கண்டீர்கள்? இந்த அனுபவங்களை உணர்ந்தீர்கள்? இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள் மாஸ்டர்ஸ். போது மெல்ல மெல்ல உங்கள் தியானத்தை அனுபவங்களை நினைவு கூர்ந்த பின் நீங்கள் உங்கள் கண்களை திறந்து இந்த அழகான உலகத்துக்கு புன்னகையோடு வாருங்கள். உங்கள் உள்ளங்கையை கண்களின் மேல் வைத்துக்கொண்டு 5 நொடிக்கு அப்புறமா கண்ணை தரங்க. 5, 4, 3, 2, 1. இந்த ஆனந்தமான தியானம், அற்புதமான தியானம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் ஆனாலும் கூட 2 நிமிடம் எடுத்துக்கொண்டு மெல்ல வெளியே வாங்க. இப்ப நம்ம தியானம் முடிச்சு போச்சு. இப்ப நம்ம பிரேக் அவுட் ரூமுக்கு போக போறோம். அதோட எப்படி நம்ம ஜாயின் பண்றது என்னங்கிறது இப்ப ரத்னவேல் சார் நமக்கு விளக்குவார்கள். எஸ் ரத்னவேல் சார். ரத்னவேல் சார், பிரேக் அவுட் ரூம் எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லலாம். ஓகே, கேட்குதுங்களா மேடம் நான் பேசுறது? ஓகே ஷூர். ஓகே கேக்குது சார். ஓகே ஷூர்.
அன்பு நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான தியானம் அமைஞ்சது இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு பிரேக் அவுட் ரூம் போகலாம். ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களோட இன்னைக்கு 2 ரூம் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதுல ஒண்ணுத்துல வந்து வித்யா மேடமும், ஒண்ணுத்துல இன்னொரு ரூம்ல நானும் இருப்பேன். ஸோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஸ்க்ரீன் ஜூம் வந்து ரேண்டமாவே ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஏதாவது ஒரு ரூம்ல அசைன் ஆயிடுவீங்க. ஸோ அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களோட சந்தேகங்கள், உங்களோட இதை வந்து நீங்க அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். உங்கள் ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களோட நீங்கள் வந்து அசைன் ஆகிடுவீங்க, எந்த ரூமுக்கு போகணும், எந்த ரூமுக்கு அப்படின்றது. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் இனிஷியேட் பண்ணுறேன் மேடம். நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.